தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அதுமொரு வெற்றியே. வாஸ்து வகையில் ஒரு இடம் கட்டாகும் பொழுது அந்த இடத்தை வாங்கலாமா? அதாவது வடமேற்கு பகுதி ஒரு இடத்துல கட்டாகிறது. இந்த வடமேற்கு பகுதி ஒரு இடத்துல கட்டாகும் பொழுது இந்த இடத்தை வாங்கலாமா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்தளவில் சதுரம் செவ்வகம் அப்படிங்கிற விதி மிக மிக முக்கியம். சாலை இங்கு செல்கிற பொழுது இந்த இடம் நமது கையில் இல்லை, வேறொருத்தர் கையில் இருக்கிறது. அப்போது இந்த இடத்தை நம்ம கையில் கிடையாது, வேறொருடைய ஆக்கிரமிப்பில் அதை வேறொருடைய அனுபவத்தில் இருக்கிறது. இப்போ இந்த இடத்தை வாங்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த இடத்தை தாராளமாக 100% வாங்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயம், இந்த இடத்தை பொது பாகமாக நம்ம விட்டுவிட வேண்டும். நம்ம கட்டிடம் என்பது, ஒருவர் கட்டுகிற கட்டிடம் என்பது முழுவதுமாக நீங்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். உங்களுடைய கட்டிடத்தை முழுவதுமாக கட்டிக்கொள்ளலாம். இது வடக்கு பகுதி, இந்த பகுதியை நீங்கள் பொது பாதையாக விட்டு இங்கே யாரும் உள்ளே வர்றதுக்கு இல்லாத நம்ம இங்கே கேட்டு அமைப்பு ஏற்படுத்தி கொள்ளலாம். ஆனால் ஒரு விஷயம், இந்த நீளம் எவ்வளோ இருக்கிறதோ அதுவரையிலும் ஒரு சுவரை கொண்டு வர வேண்டும். இந்த நீளம் அதாவது கிழக்கு மேற்கு நீளம் ஒரு மனையில் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த சுவரை கொண்டு வர வேண்டும். இதை தனியாக நம்ம பிரித்து கொள்ள வேண்டும். இவர்கள் வாகனம் நிறுத்துகிற ஒரு நிகழ்வை இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் செட் அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். 2-3 வாகனங்கள் நிறுத்துகிற அமைப்பை தாராளமாக ஏற்படுத்தி கொண்டு அதை ஒரு செட் அமைப்பை ஏற்படுத்திட்டு தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இந்த விஷயத்தை ஒரு மனை 2ஆக உடைக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக வடமேற்கு மூலை கையில் இல்லாத போது கிழக்கு பார்த்த வீடுகளை தாராளமாக நீங்கள் உபயோகித்துக்கொள்ளலாம். அதே சமயம் இந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கிறது, மேற்கு சாலை இருக்கிறது. மேற்கு சாலை இருக்கும் பொழுது இந்த இடம் நமது கையில் இல்லை, இந்த இடம் உங்களுடைய கையில் இருக்கிறது. அதே அமைப்பு தான், ஆனால் சாலை மாறுபாடு. இந்த இடத்துல சாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவான ஒரு பகுதி நம்ம கையில் இல்லை, பாசிட்டிவான பகுதி. இது மேற்கு பகுதி. இந்த மேற்கு பகுதியோட பாசிட்டிவ் பகுதின்னு சொல்லக்கூடிய மேற்கு பகுதி. அப்போ நம்ம கையில் அது கிடையாது. அப்போ நெகட்டிவ் பார்ட்டு தான் முன்னாடி வருது. அப்போது இது வேறொருவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடம். ப்ராப்பர்ட்டி 1, இது ப்ராப்பர்ட்டி 2. இப்போ இந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், முழுக்க இதே விதி தான். இந்த கட்டிடங்களை பாதி விதிக்கு இந்த சாலையை கொண்டு வந்து விட வேண்டும். இந்த இடத்துல நீங்கள் இந்த கட்டிடத்தில் உள்ளே வருவது போல் கட்டிடம் கட்டிக்கொள்ளலாம். இப்போ இல்லைன்னா கீழே பார்க்கிங் கொடுத்து முழுவதுமாக கட்டிடத்தை எடுத்துக்கொள்ளலாம். முழுவதுமாக நீங்கள் பார்க்கிங் கொடுத்துட்டு முழுவதுமாக உள்ள வருவதோ எடுத்துக்கலாம். இங்கே நம்ம உள்ளே நுழையணும். இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டு இந்த இடத்துல உள்ள நுழைஞ்சிட்டு நீங்கள் இந்த பகுதியில் வெளியே இருக்கிற ஒரு நிகழ்வு, இந்த வெளியேறி நீங்கள் இந்த வாகனங்கள் நிறுத்தக்கூடிய நிகழ்வை கொண்டு வரலாம், தாராளமாக கொண்டு வரலாம். ஆனால் நம்ம உள்ளே நுழையிறதுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட் கிடையாதுங்க. தரைத்தளத்தில் ஒரு பார்க்கிங் ஏரியா கொடுத்துட்டு நம்ம வெளியே போகுது ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி கொண்டு தாராளமாக இந்த இடத்துல கட்டிடம் கட்டலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒரு இடம் நம்ம எல் டைப்பில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எக்காரணம் கொண்டும் ஒரு கட்டிடங்களை எல் டைப் இருக்கக்கூடிய கட்டிடங்களை நம்ம எக்காரணம் கொண்டும் கட்டக்கூடாது. இப்போ இடம் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய கட்டிடங்கள் எப்பொழுதுமே இந்த அமைப்பில் கட்டக்கூடாது. அப்படி கட்டுகிற பொழுது இந்த மனைக்கு ஈசானி வாயுமூல் இல்லாமல் ஈசானின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதி எடை என்கிற ஒரு விஷயத்தில் முடிந்துவிடும். தயவுசெய்து இந்த மேற்கு பார்த்த வீடுகளில் இந்த அமைப்பில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அதை சரியாக கவனித்து ஒரு வாஸ்து நிபுணரோட ஆலோசனை எடுத்துக்கொண்டு செய்வது நலம். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.